ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அருள் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்தா நம்ம ஜாகிரபி சப்ஜெக்ட் எப்படி ஈஸியாக மேப் ஸ்டடியில் ஞாபகம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிறது இன்னைக்கு சீட் நம்பர் 9 வந்து பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள 8 வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபி எப்படி மேப் அப்படியா ஈஸியாக ஞாபகம் வைக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஈஸியாக மார்க்கும் எடுக்க முடியும். ஓகே, வாங்க மேப்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய அணைகள் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெயினான ஒரு 4 அணைகள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பத்ரானங்கல் அணை. என்ன அணை? பத்ரானங்கல் அணை. இன்னொரு டைம் சொல்லுங்கள், பத்ரானங்கல் அணை. இது என்ன சொல்லுவாங்கன்னா, உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்லுவாங்க. உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பத்ரானங்கல் அணை. ஓகேவா? அப்படியே இது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு, எந்த ஆறு? இது என்ன ரிவர்? ரிவர் மேப் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது என்ன ரிவர்? சட்லஜ். சிந்துவோட துணையாரான சட்லஜில் கட்டப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பத்ரானங்கல் அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ் ரிவர். ஓகேவா? ரெண்டாவது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் மிக உயரமான அணைன்னு சொல்றது திகிரி அணைன்னு சொல்லுவாங்க. இது எந்த அணை? திகிரி அணை. இது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கங்கை. எந்த ஆறு? கங்கை குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கங்கையோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பாகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்தியாவின் மிக உயரமான அணை திகிரி அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கங்கை. கங்கைக்கு இன்னொரு பேர் பாகிரதின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து ரீகால் பண்ணி பாருங்க. பத்ரானங்கல் அணை, திகிரி அணை. பத்ரானங்கல் அணை சொல்லுவாங்க உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்லுவாங்க. எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா திகிரி அணை. திகிரி அணை சொல்லுவாங்க இந்தியாவின் உயரமான அணைன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பாகிரதி. யார்? கங்கைன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான அணை என்ன அணை? ஹிராகுட் அணை. என்ன அணை? ஹிராகுட் அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மகாநதி. எந்த ஆறு? மகாநதி. 3 பாயிண்ட் இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? மேலே என்ன பார்த்தோம்? பத்ரானங்கல் அணை. அதுக்கு கீழே திகிரி அணை. இங்கே வந்து ஹிராகுட் அணை. ஓகேவா? மேலே பத்ரானங்கல் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் உலகின் மிக பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஆறு? சட்லஜ் ரிவர். அப்படியே இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா கங்கை ஆறு பாகிரதியில் என்னது? இந்தியாவின் மிக உயரமான அணை திகிரி அணை. அப்படியே கீழே வந்தால் மகாநதியில் இந்தியாவின் மிக நீளமான அணை. அது என்ன அணை? ஹிராகுட் அணை. ஓகேவா? அதே இது இந்தியாவின் மிக பழமையான அணை அப்படின்னா கல்லணை. மிக பழமையான அணை கல்லணை. அது எந்த ஆற்றின் குறிக்காட்டப்பட்டது? காவிரி. இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து ரீகால் பண்ணலாமா? ரீகால் பண்ணாலே மெயினாக முடிஞ்சிச்சு. அடுத்து எல்லாமே ஒரு ஜென்ரலாக பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? 4 இதுவுமே கொஷின் ஏரியா. கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன அணை? உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை இது. அப்போ என்ன அணை? ஆப்ஷன்ஸ் வந்து திகிரி அணை, அதுக்கப்புறம் வந்து பத்ரானங்கல் அணை, ஹிராகுட் அணை, கல்லணைன்னு கொடுப்பாங்க. அப்போ ஆன்சர் அது நமக்கு மேலே இருக்கிற பத்ரானங்கல் அணை அப்படிங்கிறது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணையான பத்ரானங்கல் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இது நிறையா டைம் கேட்குற கொஸ்டின். எந்த ஆறு அப்படிங்கிறது. அதனால இந்த மேப் எடுத்திருக்கேன். ஓகேவா? என்ன ஆறு? சட்லஜ். அதனால் 4 பாயிண்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணிடலாமா? உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பத்ரானங்கல், சட்லஜ் ரிவர். இந்தியாவின் மிக உயரமான அணை திகிரி அணை, கங்கை அல்லது பாகிரதின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கீழே வந்தால் அதுக்கு இந்தியாவின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை, மகாநதி. அடுத்து இந்தியாவின் மிக பழமையான அணை கல்லணை. எந்த ரிவர்? காவிரி. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து அப்படியே மேலே அப்படியே வரலாம். சட்லஜை பார்த்தோம்ல. சட்லஜ் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னா, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். சட்லஜில் 2, ஒன்று வந்து மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை, இன்னொன்று இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். அப்படியே மேலே முடிஞ்சா அப்படியே இங்கே வந்தோன்னா கங்கையோட துணையாரான கோசியில் உள்ள அணை கோசி அணை. கோசியில் உள்ளது கோசி அணை. அப்படிங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கிட்ட யமுனையோட துணையாறு சாம்பல் பெட்வாக். என்ன? சாம்பலில் உள்ள அணை சாம்பல் அணை. முடிஞ்சா எல்லாமே அதோட பேரில் வந்துடும். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கே இல்லை. அடுத்து மகாநதிக்கு மேலே தாமோதர் அப்படிங்கிற ரிவர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். அது என்னது? தாமோதர் அணை. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே கிழக்கு நோக்கி பாய்மார்கள் பார்க்கலாம். மகாநதி போல ஹிராகுட் பார்த்தாச்சு. அடுத்து கோதாவரியில் பிரவாரா அணை. இன்னொரு டைம் பிரவாரா அணை. அடுத்து கிருஷ்ணால நாகார்ஜுனா சாகர் அணை. கிருஷ்ணாவோட துணையாரான துங்கபத்ரா அணை. கிருஷ்ணாவோட துணையாரான கிருஷ்ணாவோட துணையாறு துங்கபத்ரா. அதில் உள்ள அணை துங்கபத்ரா அணை. ஓகேவா? அதுக்கடுத்து காவிரியில் 2 இருக்குது. ஒன்று கல்லணை ஆல்ரெடி பார்த்தோம், மிக பழமையானது. இன்னொன்று வந்து மேட்டூர் அணை. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வைகை ஆறில் வைகை அணை. இப்போ பார்த்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? சட்லஜில் 2 என்னது? மேலே வந்து மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. அதுக்கடுத்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். அதுக்கடுத்து கங்கையில் திகிரி அணை மிகப்பெரிய உயரமான அணை.
அதுக்கடுத்து அதோட துணையாரான கோசியில் கோசி அணை. அடுத்து யமுனை, யமுனையோட அதோட துணையார் வந்து சாம்பல், சாம்பலில் சாம்பல் அணை. முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்கே தாமோதரில் என்னது தாமோதர் அணை. மகாநதியில் மிக உயரமான அணை, மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. அடுத்து கோதாவரியில் பிரவாரா அணை. அதுக்கடுத்து கிருஷ்ணாவில் நாகார்ஜுனா சாகர் அணை. கிருஷ்ணாவோட துணையாரில் துங்கபத்ரா அணை, துங்கபத்ரா ரிவரில் துங்கபத்ரா அணை. அதுக்கடுத்து கீழே காவிரியில் 2 இது, ஒன்று மேட்டூர் அணை, இன்னொன்று கல்லணை. கல்லணைன்னு சொல்லுவாங்க, மிக பழமையான அணைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே வந்தால் வைகையில் வைகை அணை. அடுத்து இந்த பக்கம் இதே மட்டும்தான், அவ்வளோ மேப் முடிஞ்சிச்சு. மாகியில் அது இல்லை, நர்மதையில் 2 இருக்குது. சர்தார் சாரோவர் அணை, இந்திரா அணை, இந்திரா சாகர் அணை. ரெண்டுமே சாகர் வருமா இருக்குது. சர்தார் சாரோவர் அணை, இந்திரா சாகர் அணை. இங்கே வந்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம், இங்கே திட்டம் கிடையாது, அணை இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திரா சாகர் அணை, சர்தார் சாரோவர் அணை. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகேவா? இந்த மேப் என்ன பார்க்கணும், இந்தியாவில் முக்கியமான அணைகள். முக்கியமான 4 அணைகள் எது இருந்துச்சுன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய மேலேருந்து அப்படியே 6 வந்துடலாம். சட்லஜில் 2 இருக்குது. ஒன்று என்னது, மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை, உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணையான பத்ரானங்கள் சட்லஜில் இருக்குது. அது மாதிரி சட்லஜில் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கங்கையில் என்ன இருக்குது, கங்கையில் நமக்கு 6 என்ன இருக்குது, கங்கையில் தெகிரி அணை. கங்கை இன்னொரு பேர் சொல்லுவாங்க பாகிரதின்னு சொல்லுவாங்க. அதில் தெகிரி அணை இருக்குது. அந்த அணை எது, அதில் என்னன்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் மிக உயரமான அணை சொல்லுவாங்க. அப்படியே இருந்தால் கங்கையோட துணையாறு கோசியில் உள்ள அணை கோசி அணை. அடுத்து யமுனையோட துணையாறு சாம்பலில் உள்ள அணை சாம்பல் அணை. முடிஞ்சா? அப்படியே இங்கே வந்தால் தாமோதரில் அப்படியே இமேஜின் பண்ண முடியுதா, எங்கெங்க அப்படின்னு டக்கு மைண்டில் வரணும். தாமோதரில் உள்ள அணை தாமோதர் அணை. மகாநதியில் உள்ள அணை ஹிராகுட் அணை. அது என்ன சொல்லுவாங்க, இந்தியாவின் நீளமான அணைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கோதாவரியில் உள்ள அணை பிரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே வந்தால் கிருஷ்ணாவில் நாகார்ஜுனா சாகர் அணை. கிருஷ்ணாவோட துணையாறு துங்கபத்ராவில் உள்ளது துங்கபத்ரா அணை. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா காவிரியில் 2 அணை, மேட்டூர் அணை, கல்லணை என்ன சொல்லுவாங்க, மிக பழமையான அணைன்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே வந்தால் வைகையில் வைகை அணை. அடுத்த இந்த பக்கம் வந்து நர்மதையில் 2 அணை இருக்குது, சர்தார் சாரோவர் அணை, இன்னொன்று இந்திரா சாகர் அணை. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.